அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இஸ்லாமிய அறிவு டே 3க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு இஸ்லாம் சொல்லும் நல்ல ஒழுக்கம். இந்த விஷயம் முஸ்லிம் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தினருக்கும் தேவையான ஒரு முக்கியமான பாடமாகும். நல்ல ஒழுக்கம் என்றால் என்ன? நல்ல ஒழுக்கம் என்றால் உண்மை பேசுவது, மற்றவர்களை மதிப்பது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, உதவி செய்வது, ஏமாற்றாமல் நடப்பது, இவையெல்லாம் தான் நல்ல ஒழுக்கம். இஸ்லாம் மதம் வழிபாட்டை மட்டுமல்ல, மனிதர்களுடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அனுப்பப்பட்டதே நல்ல ஒழுக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக மட்டும்தான். அதாவது இஸ்லாமின் முக்கிய நோக்கம் மனிதனை நல்ல மனிதனாக மாற்றுவது. குடும்பத்தில் நல்ல ஒழுக்கம் இஸ்லாம் சொல்லுகிறது. பெற்றோர்களை மதிக்க வேண்டும், குழந்தைகளிடம் அன்பாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் நல்ல ஒழுக்கம் இருந்தால் அந்த குடும்பமே சொர்க்கம் மாதிரி இருக்கும். இஸ்லாம் மற்றவர்களுடனும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. நம்மை காயப்படுத்தினவர்களுக்கும் மன்னிப்பு, நம்மை வெறுப்பவர்களிடமும் நல்ல நடத்தை, ஏழைகளுக்கு உதவி, பசியுள்ளவர்களுக்கு உணவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுடனும் அன்பாகவும் நேர்மையாகவும் நடந்தார்கள். இது ஏன் எல்லாருக்கும் தேவையானது? இன்று உலகத்தில் கோபம், வெறுப்பு, பொய், ஏமாற்றம் இவை அதிகமாகிவிட்டது. இஸ்லாம் சொல்லும் நல்ல ஒழுக்கத்தை எல்லாரும் பின்பற்றினால் குடும்பம் நல்லதாகும், சமூகம் அமைதியாகும், உலகம் அழகாகும். குழந்தைகளுக்கான எளிய எடுத்துக்காட்டு ஒன்று. ஒரு குழந்தை பொய் சொல்லாமல், நண்பனை ஏமாற்றாமல், ஆசிரியரை மதித்து நடந்தால் அந்த குழந்தை நல்ல எதிர்காலம் பெறும். இதேதான் இஸ்லாம் சொல்லும் வாழ்க்கை முறை. அன்பானவர்களே, இஸ்லாம் என்பது பயம் காட்டும் மதமல்ல, அன்பு, ஒழுக்கம், மனித நேயம் சொல்லும் மார்க்கம். நாம் நல்ல ஒழுக்கத்தை நம் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அதுவே சிறந்த இஸ்லாமிய அழைப்பு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை டே 4ல் இன்னொரு அழகான தலைப்போடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.